ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மிட்நைட் ப்ளூ அப்படிங்கிற ஒரு ரோஸ் பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த பிளான்ட்டோட பூக்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஊதா நிற பூக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பூவை அந்த மாதிரி ஷேடில் இருக்கும். ஒரு பர்பிள் கலர் மாதிரி அப்படி ஒரு க்யூட்டான ஒரு கலர். இந்த கலரை நமக்கு சொல்லவே வார்த்தைகள் கிடையாது. ஏன் அப்படின்னா இது கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கலர் சேஞ்சாக பூக்கும். ஒரே டைமில் ஒரே ஃப்ளவர்ஸ் மாதிரி எப்போவுமே பூக்கள் வைக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி அடுக்கடுக்காக இதழ்கள் ரொம்ப க்யூட்டாக ஒரு சில வேலைகளில் பூக்கும். ஒரு சில வேலைகளில் இதழ்கள் ரொம்ப கம்மியாக ஒரு குட்டி ஒரு பட்டன் ரோஸ் டைப்பில் அப்படி வித்தியாசமாக கொஞ்சம் பூக்கள் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பேபி பிங்க் கலரில் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பூக்கள் கொடுக்கும். இது இன்னைக்கு பூத்த பூ தான், இன்னைக்கு விரிஞ்ச பூ. இந்த பூ வந்து ஒரு டார்க் பிங்க் கலரில் அந்த மாதிரி இருக்கும். நாளைக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா வேறு கலரில் மாறிடும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வேறு கலர் மாறிடும். இந்த பூ நேற்று பூத்த பூ பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இதழ்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட்டு பார்த்த பூ இதழ்கள் ரொம்ப நெருக்கமாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த பூக்கள் வந்து கிளைமேட்டுக்கு ஏற்றபடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுலேயும் ஒரு 3 days தான், அதுக்கப்புறமா கொட்டிடும். இந்த பிளான்ட்டில் இருக்க ஒரு பெரிய ஒரு மைனஸ்னாலே இந்த ஒரு ஒன்று மட்டும்தான் ரொம்ப நாள் வரைக்கும் பிளான்ட்டில் நிற்காது. 2 days நல்லா பார்க்குறது மாதிரி க்யூட்டாக இருக்கும். 3ஆவது நாளே ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி ரொம்ப கொட்டுற ஸ்டேஜ் ஆகிரும். அதுக்கு 3 நாள் தான், அதுக்கு அடுத்த உடனே கொட்டி போயிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல க்ரோத் இருக்குது. நம்ம கட் பண்ணி விட அடுத்தடுத்த கிளைகள் வேகமாக வைக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மொட்டுக்கள் வரைக்கும் வைக்குது. இது ஹெச்டி வெரைட்டியும் கிடையாது, ஃப்ளோரிபெண்டா வெரைட்டின்னு நினைக்கிறேன். ஏன்னா கொத்துக்கத்துக்கு தான் பூக்கள் வைக்குது. ஒருவேளை ஃப்ளோரிபெண்டா வெரைட்டியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. நிறைய மொட்டுக்கள் வைக்குது. பார்க்குறதுக்கும் பிளான்ட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக தான் இருக்குது. இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பிளான்ட்டில் முட்களே கிடையாது. முள்ளே இல்லாத ஒரு பிளான்ட்னா இந்த மிட்நைட் ப்ளூ பிளான்ட்டை சொல்லலாம். முட்கள் எங்கிட்ட இருக்க இந்த பிளான்ட்டில் முள்ளுங்கிறது ஒரு முள் கூட கிடையாது. சுத்தமாகவே முள்ளே கிடையாது. நல்ல சீக்கிரமாகவே இது வேகமாக வளர்ந்து வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மொட்டுகள் பார்த்திங்களா கப் ஷேப்பில் தான், பார்த்திங்களா கொஞ்சம் விரிகிறப்ப பார்க்கும்போது கப் ஷேப்லேயே இருக்கும். பார்க்கும்போது குட்டி கப் ஷேப்பில் கப் பார்த்த மாதிரி இருக்கும். அடுத்த நாள் விரிகிறப்ப ஃப்ரெஷ்ஷாக அழகாக பூக்கள் பூத்திருக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது டார்க்கு பிங்க் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த ஊதா கலர் ஷேடில் அப்படியே மாறி போயிடும். அந்த மாதிரி தான் 3 daysல கொட்டி போகிறது. நிறைய நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சின்னதாக ஒரு மைல்டான ஒரு சின்ன ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தான் இருக்கும் இந்த பிளான்ட்டில், இந்த ஃப்ளவரில். நல்ல வாசனைன்னு சொல்ல முடியாது, லைட்டாக சின்னதாக ஒரு வாசனை இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி தான். ஆனால் பூக்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த பிளான்ட்டில் பூச்சி தாக்குதல்னு வரதான் செய்யும். பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் மொட்டுக்கள் வைக்கிற ஸ்டேஜ்லையாக இருக்கட்டும், இல்லை பூக்கள் லைட்டாக விரிகிற ஸ்டேஜ்லையாக இருக்கட்டும், நல்ல பூச்சி தாக்குதல் அதிகமாக வரதான் செய்யும். அதுக்கு நம்ம பூச்சி வெரைட்டின்னு ஏதாவது யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து சரியாகுமே தவிர, நீம் ஆயிலெலாம் இப்போ வந்து கேட்கவே மாட்டேங்குது. பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் நீம் ஆயில் யூஸ் பண்ணால் பிளான்ட்டில் இருக்க பூச்சிகளுக்கு அது ஒரு ஜூஸ் மாதிரி தான் எடுத்துக்கிறதே தவிர பிளான்ட்டை வந்து விட்டு போகிறதே கிடையாது. அதனால் ஏதாவது ஒரு அழகான ஒரு நல்ல நமக்கு எது ஓகே ஆகுதோ அந்த மாதிரி ஒரு பூச்சி வெரைட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த பூச்சிகள் வந்து இந்த பிளான்ட்டில் இருக்க பூக்கள் மொத்தத்தையும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பூச்சி வெரைட்டி கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை யூஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா இந்த ஃப்ளவர்ஸை பாதுகாப்பாக வச்சுருக்கவே முடியாது. மற்றபடி இதில் பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த பிளான்ட்டில் கடன்னு வளர்கிறது தான். நம்ம இந்த கிளைகள்லாம் ஃபாஸ்ட்டாக ரொம்ப வேகமாக வச்சு நல்ல பூக்கள் கொடுத்துட்டே இருக்குது என்னோடய கார்டனில். மிட்நைட் ப்ளூ நான் வாங்கி வச்சு ஒரு 5 month ஆகிருக்கும். குட்டி பிளான்ட்டாக வாங்கி வச்சது தான், இப்போ கொஞ்சம் பெரிய பிளான்ட்டாகவே ஆயிடுச்சு. நம்ம கரெக்டான ஃபெர்டிலைசரும் கரெக்டான பூச்சி வெரைட்டியும் பயன்படுத்தினாலே போதும், இந்த பிளான்ட்டை அழகாக வளர்த்தி எடுத்துடலாம். பூக்களும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும், ரெஸ்ட் எடுக்கிறதே கிடையாது. இந்த பிளான்ட்டு பூத்து பூக்கள் முடிஞ்ச அப்புறமா கொஞ்ச நாள் கேப் விட்டு அதுக்கப்புறமா பூக்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. தொடர்ந்து பூக்கள் கொடுத்துட்டே தான் இருக்கும். நம்ம இப்போது பூ முடிஞ்சிடுச்சு கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அடுத்த பிரான்ச்சஸ் அடுத்தே வைக்கும், உடனே பூக்கள் வச்சிடும். அந்த மாதிரி தான் தொடர்ந்து பூக்கள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய வெரைட்டி தான். கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அதனால் பூக்கள் கம்மியாக கொடுக்குது அந்த மாதிரிலாம் கிடையாது. தொடர்ந்து பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும். இந்த பிளானில் முட்கள்ங்கிறது கிடையாது.
பார்த்தாலே தெரியுற பிளான்ட்டில் முட்களுங்கிற சுத்தமாகவே இல்லை. க்ளீனாக நீட்டாக இருக்கும். நம்ம கார்டனில் முட்களே எனக்கு பிடிக்காது, முட்கள் ரொம்ப பிடிக்காது அப்படிங்கிறவங்க இந்த ரோஸ் பிளான்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். முள்ளே இல்லாமல் ஒரு ரோஸ் பிளான்ட்டு க்யூட்டாக வளர்க்கலாம் அப்படின்னா இந்த மிட்நைட் ப்ளூ ரோஸ் சொல்லுவேன். இந்த மிட்நைட் ப்ளூ ரோஸ் பிளான்ட் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கார்டனிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை பாய்.